संगठन बनाए रखें। संगठனை உருவாக்கி வைக்கணும். जैसे लड़ाई होती है, चारों तरफ से घेराव डालते हैं, सब तरफ से अटैक करते हैं. பாபா சொல்றாங்க, ஒரு இடத்தில் போர் யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, யுத்தத்திற்கு முன்னாடி நாலா பக்கமும் முற்றுகையிட்டு, तो आप बच्चे भी जब तक ये एकता का घेराव नहीं डालेंगे, அதான் நாலா பக்கமும் முற்றுகையிட்டு பிறகு உள்ளே நுழைவாங்க. பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகி நீங்க எப்ப வரைக்கும் இப்படி நாலா பக்கமும் முற்றுகையிட்டு அவர்களுக்கு ஞானத்தை எப்ப வரைக்கும் கொடுக்கலையோ, एक सूत्र में नहीं बंधेंगे. सूत्र माना एक का डायरेक्शन का सूत्र कहो, एक के ज्ञान का सूत्र कहो. பாபா சொல்றாங்க, ஒருவருடைய ஞானத்தினுடைய நூலில் கயிறில் நீங்க एक के लब का धागा कहो. ஒருவருடைய அன்பனுடைய கயிறு இல்லைனா ஒரே ஒரு தந்தையினுடைய ஸ்நேகத்தினுடைய கயிறுன்னு சொல்லலாம், उसमें நூலுன்னு சொல்லலாம். तक नहीं बनेंगे, एक रस स्थिति में स्थित नहीं होंगे. அனைவரும் ஒன்றாக இணைந்து ஏக்ரஸ் ஸ்திதியில வரலையோ तब तक हिलते रहेंगे. அப்ப வரைக்கும் இந்த யஜ்யம் ஆடிக்கொண்டே இருக்கும். और जो खुद हिलता रहेगा वो दूसरों को भी स्थिति खराब करता रहेगा. பாபா சொல்றாங்க, தானும் ஆடி அசைந்து கொண்டே இருப்பாங்க, மேலும் மற்றவர்களையும் ஆடி அசைந்து அசைய வைத்து கொண்டே இருப்பாங்க. चलो संगठन में बैठ करके संस्कार तो मिलाने पड़ते हैं. பாபா சொல்றாங்க, சங்கட்டனில் நாம் வரும் பொழுது மற்றவர்களோடு இணைந்து போக வேண்டியதாக இருக்கு. संस्कार तो आपस में टकराते हैं. அதனால் ஒருவருடைய சன்ஸ்காரம் இன்னொருவருடைய சன்ஸ்காரத்தில் மோதுகின்றது. है ना, क्योंकि विषय विष की भरी हुई जिंदगी है. ஏனென்றால் இந்த வாழ்க்கையே விஷம் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை. विषैली जिंदगी होने की वजह से सब आपस में टकराने लगते हैं. लेकिन விஷத்தினுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வதனுடைய காரணத்தினால் ஒருவர் இன்னொருவரோடு மோத வேண்டியதாக இருக்கு. फिर भी ईश्वरीय सेवा समझ करके ஆனாலும் இதை ஈஸ்வரிய சேவை என்று புரிந்து கொண்டு और अपनी आत्मा को आगे बढ़ाने की दृष्टि से அப்போ தன்னுடைய ஆத்மாவினுடைய முன்னேற்றத்திற்காக जितना संगठन को आगे बढ़ाएंगे எந்த அளவுக்கு நம்மளுடைய சங்கடனை முன்னேற்றுவீர்களோ उतना अपना फायदा होगा அந்த அளவுக்கு உங்களுக்கும் பலன் என்பது கிடைக்கும். और वाइब्रेशन ज्यादा सुनेगा. மேலும் வைப்ரேஷன் மூலமாக அனைவருக்கும் கிடைக்கும். देखो इब्राहिम, बुद्ध, क्राइस्ट, गुरु नानक ने गिरजाघर, मंदिर, मस्जिद, गिरजाघर ये क्यों बनाई? பாபா கேக்குறாங்க, கிரைஸ்ட், இப்ராஹிம், குருநானக் இவங்கெல்லாம் இந்த கிரிஜாகர் இல்லைன்னா மசூதி இல்லை என்றால் இப்படி தொழக்கூடிய இடங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க இல்லையா? எதுக்காக உருவாக்கி இருக்காங்க? संगठन में ज्यादा ताकत होती है ना. அனைவரும் ஒரு குழுவாக ஒன்றாக இணையணும் அப்படிங்கறதுக்காக தானே உருவாக்கி இருக்காங்க இல்லையா? वैसे भी कहते हैं संघौ शक्ति कलौ युगे. அப்போ பாபா சொல்றாங்க, சங்கடனுடைய சக்தி தான் சக்தி இல்லையா? அதனால கலியுகத்திற்காக கூட சொல்லியிருக்காங்க, சங்கோ சக்தி கலேயுகோ. क्या कलयुग में सबसे बड़ी शक्ति होती है संगठन की. அப்படின்னா கலியுகத்துல மிக பெரிய சக்தி எது என்றால் அதுதான் சங்கடனுடைய சக்தி. संगठित होकर के अगर रहेंगे ஒருவேளை பாருங்க, ஒன்றாய் இணைந்து சங்கடனோட இருந்தீங்கன்னா तो जैसे 10 धागे मिला दो तो रस्सा बन जाता है. அப்போ 10 நூல்களை ஒன்றாக இணைச்சிங்க அப்படின்னா அது ஒரு திக்கான ஒரு கயிறாக மாறும். माया तोड़ नहीं सकेगी. அந்த கயிறை மாயா உடைக்கவே முடியாது, அறுக்க முடியாது. நூலா இருந்தா அறுத்துடும், கயிறாயிடுச்சுன்னா மாயாவால் அறுக்க முடியாது. और एक एक धागा अलग अलग लेकर बैठोगे ஒருவேளை ஒவ்வொரு நூலும் தனித்தனியாக போய் உட்கார்ந்தீங்கன்னா तो बुद्धियोग का धागा तो माया अकेले धागे को तोड़ती रहेगी. एक एक அப்போ தனியா இருந்தீங்கன்னா, தனியா அந்த நூல் இருந்துச்சுன்னா மாயாவுக்கு ரொம்ப ஈஸி, அப்படியே ஈஸியா அந்த நூலை பிச்சிடும். टूट जाएगी. அதான் அது அருந்துக்கோன்னு சொல்றாங்க நூலு. आखिर अकेले की ताकत कहाँ तक काम करेगी. அப்போ பாபா கேக்குறாங்க, தனியாக உட்கார்ந்து நீங்க நினைவு செய்தீங்கன்னா இது எவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கு உதவும்? सीमत की बरखिलाफी कर दी ना.
இது கூட ஸ்ரீமத்திற்கு விரோதமான விஷயம் ஆயிடுச்சு இல்லையா? श्रेष्ठ बाप आकर के जो श्रीमत देते हैं वो பாபா சொல்றாங்க, சிரேஷ்டமான தந்தை வந்து உங்களுக்கு என்ன ஸ்ரீமத்தை கொடுக்கின்றாரோ को फॉलो करना चाहिए ना। அந்த ஸ்ரீமத்தை நீங்க ஃபாலோ செய்யணும் இல்லையா? अहंकार में आकर के फॉलो नहीं करते। ஆனால் என்ன செஞ்சிடுறீங்க? அகங்காரத்தில் வந்து ஃபாலோ செய்யறதே இல்ல.